நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இது மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு போன மாதமே சட்டசபையில் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான அரசாணையுமே வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணிகளுக்கான அந்த வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. ICDS.dn.gov.in அப்படின்றதுல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் போனீங்கன்னா இது மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு நிறைய பேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். இந்த 3 அப்ளிகேஷனுக்குமே உங்களுக்கு எது எலிஜிபிளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம். இது வந்து பார்த்தீங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம். இது 3த்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துக்குமான இந்த வெப்சைட் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த 3 பிடிஎஃப்மே கீழே வந்து நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 3 பிடிஎஃப்லுமே அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்றத பற்றியும் அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பலாம், உங்களுடைய ஏரியாவுக்கான அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் பார்த்து அனுப்பலாம். ஓகே, இப்போ அந்த அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அது கூட அட்டாச் பண்ண வேண்டியது வரும், நீங்கள் எப்படி அதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது நம்ம அதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய மாவட்டத்துடைய பேர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டாரம், இப்போ அண்ணாகிராமம், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அண்ணாகிராமம் ஒன்றியம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அண்ணாகிராமம்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா புகைப்படம். அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய வட்டம் எதுவோ இல்லை உங்களுடைய வட்டாரம் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்கள் கணவர் பெயர், விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி, கைபேசி எண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இருப்பிடம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியின் பெயர், விண்ணப்பதாரின் இருப்பிட ஊராட்சி, கிராமம் பெயர், நீங்கள் வந்து அந்த ஊராட்சிக்குள்ளார என்ன ஊரில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், முகவரி, நீங்கள் எந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தைகள் மையத்துக்கான முகவரியுமே வந்து இதில் கொடுக்கணும். அந்த எண் பெயருமே வந்து கொடுக்கணும் அதில். நெக்ஸ்ட் உங்களுடைய கல்வி தகுதி என்ன, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் பெற்ற விவரம், சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகருடன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட வந்து உங்களுடைய 12th மார்க் லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த கையெழுத்து போட்டு நீங்கள் இது கூட நீங்கள் வைக்கணும். பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது, அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாளின் படி உங்களுடைய பிறந்த தேதி இங்கே எழுதணும். பூர்த்தி அடைந்த வயது, இப்போ உங்களுக்கு 19 வயசு முடிஞ்சு 20வது வயசு நடந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் 19 வயசுன்னு தான் எழுதணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சு 22வது வயசு நடக்குதுன்னா 21 வயசுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதுதான் அவங்க பூர்த்தி அடைந்த வயதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற ஜாதி சான்றிதழ், ஜாதி சான்று வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று, ஜாதி சான்று நீங்கள் வச்சுருங்க. இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையோட ஜெராக்ஸு, குடும்ப அட்டையோட ஜெராக்ஸு, ஆதார் அட்டையோட ஜெராக்ஸு, இது எதுனாலும் நீங்கள் வைக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் இருப்பிட சான்று எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம், அதனுடைய பேரை வந்து இங்கே எழுதுங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர் என்ன. விண்ணப்பதாரர் வந்து இந்த குழந்தைகள் மையம் அமைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த வார்டு இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா ஆம் சொல்லிட்டு போட்டு அந்த வார்டுடைய பெயரையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். கீழே நாமக்குன்றது கீழே வந்து எழுதுருங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர். இப்போ உங்களுடைய வார்டு எதுவோ அந்த வார்டுடைய பெயர், அந்த குழந்தைகள் மையம் இருக்கிற அந்த வார்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்டாக இருந்தீங்கன்னா அந்த வார்டுடைய பெயர் எழுதணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் குழந்தைகள் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயரையும் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 3 விதமாக வந்து கேட்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது டவுனில் வரும், கிராமத்தில் வந்து பெரும்பாலும் நமக்கு அதிகமாக வராது. கிராமத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அங்கன்வாடி மையம் தான் இருக்கும். இப்போ கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா. அப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்க, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா, ஆமெனில் கிராமத்தின் பெயர். விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கிராம ஊராட்சியில் 2-3 குக்கிராமங்கள் வரும். இப்போ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த கிராம ஊராட்சி சேர்ந்தவங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குக்கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்
நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லைகளில் உள்ள அடுத்த ஊராட்சியை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த கிராம ஊராட்சியின் பெயர் என்ன? நீங்கள் அந்த ஊராட்சிக்குள்ளவே இருக்க மாட்டீங்க. அதாவது என்னென்னா, அந்த பஞ்சாயத்துலேருந்து வேறு பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துடைய பெயர் என்ன, உங்களுடைய பஞ்சாயத்து பெயர் என்ன அப்படின்றத இங்கே வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரரின் திருமண நிலை, அப்புறம் திருமணமானவர் எனில் கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண்ணு. அதாவது உங்களுடைய குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும், அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், அதாவது உங்களுடைய கணவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா ஆம் சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள். விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்தினால் பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரா, ஆம்னா ஆம் சொல்லிட்டு கொடுங்க. 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்கு உட்பட்ட உதவி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவியாக இருக்கணும், ஆனால் உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருந்ததுன்னா ஆம் சொல்லிட்டு கொடுக்கணும். குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திருமணமாகாதவரெனில் ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்று இருக்கணும். திருமணமாகாமல் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஆதரவற்றவங்க, உங்களுக்கு தாய் தந்தை இறப்பு சான்று இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில், அப்போ விண்ணப்பிக்கிற விண்ணப்பதாரரே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் குள்ளத்தன்மையுடையவர், ஆமெனில் அதன் விபரம், தொழுநோயிலிருந்து மீண்டவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர், தொழுநோயிலிருந்து மீண்டவர், இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்டத்தை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தை நீங்கள் அணுகி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தினுடைய அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க, அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சான்றிதழ் சுய சான்றிதழிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுடைய கையெழுத்தையும் போட்டு விண்ணப்பிக்கணும். சரளமாக தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும். நேர்காணலுக்கு வருகை தர போக்குவரத்து செலவினம் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி 25 வயது முதல் 35 வயதுக்குள்ளார இருக்கணும். விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது தளர்வு. பாருங்கள், யாராருக்கெல்லாம் 5 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க பாருங்கள். விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயசு. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்? எஸ்சி எஸ்டி இவங்களாமே 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு 3 வயது தளர்வு, அவங்க 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் உட்பட பெண் போன்ற சிறப்பினங்களுக்கு உரிய வகையில் சான்றிதழ் சுய சான்றிதழ்பட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 குழந்தைகளோட கூட்டுக 30 வயதுக்கு உட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பினங்களுக்கு உரிய வகையில் சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண்ணில் தாய் தந்தை இறப்பு சான்று ஆகியவை சுய சான்றொப்பமிட்ட. சுய சான்றொப்பம்னா உங்களுடைய கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர், அமில கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டவர், சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு துறை பொறுப்பாகாது. நீங்கள் என்னென்னா அந்த டைமுக்குள்ளார அனுப்பிடணும், லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு துறை பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்வாடி பணிக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான விண்ணப்பம், இதுவும் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். இப்போ இது அவங்க என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக அவங்களுக்கு சொன்னது அதுவே தான் காமிப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு. ஸோ இது மட்டும்தான் அதிலேருந்து இதில் மாறுபடும், மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மிஷின் தான். அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷனுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40க்குள்ளார இருக்கலாம் ஜென்ரலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 43 வயசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வயதுமே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஸோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது அது எல்லாமே மேலே இருக்கிறது. கீழே இருக்கிற கல்வி தகுதி அதுக்கான வயது மட்டும் இதில் பார்த்துக்கோங்க.
கல்வி தகுதி வயது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் இருக்கிறது தான் அங்கன்வாடி பணியாளருக்கானது தான் குறு அங்கன்வாடி பணியாளருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த குறு அங்கன்வாடி பணியாளருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். இதில் இந்த குறு அங்கன்வாடி பணியாளர்களில் கிராம குழந்தைகள் மையங்களில் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவர், ஊராட்சி எல்லையில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவர். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இதுலேயும். இது இல்லாமல் இது கூட வந்து இன்னொரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போனீங்கன்னா உங்களுடைய வட்டாரம், அந்த வட்டாரத்தில் இருக்கிற நகர்ப்புறம், கிராமப்புறம், இவங்கெல்லாம் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலூர் மாவட்டத்துக்கு இருக்கிற வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அண்ணா கிராமம், காட்டுமன்னார் கோவில், கம்மாபுரம், குமராட்சி, குறிஞ்சிப்பாடி, இது மாதிரி மொத்தமாக இருக்கிற ஒரு 14 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இருக்கிற அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுக்குற தேதிக்குள்ளார நீங்கள் இதை அனுப்பணும். அதையும் நாங்கள் பின்னாடி வந்து அறிவிக்கிறேன் இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுக்குறது. இப்போ நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அது கொடுக்கல, மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும். ஸோ இந்த டேட்ஸ்குள்ளார வந்து நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து இந்த அட்ரஸ்க்கான பிடிஎஃப்மே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி இதுக்கு அனுப்புங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுலையோ இல்லை உங்களுடைய இந்த குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இல்லை உங்களுக்கான ஒதுக்கீடு பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸை உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லிங்க்குக்கான வெப்சைட்டுமே கீழே கொடுக்குறேன். இந்த 3 பிடிஎஃப்மே கீழே அட்டாச் பண்ணுறேன். இதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்ததுன்னா உங்களுடைய நம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.